லோகேஷ் கனகராஜ்க்கு என்னதான் ஆச்சு? கூலி படத்துல எனக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஷௌபின் பணக்காரன் ஆகணும் அப்டின்ற மோட்டிவ்ல தான் சுத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு போலீஸா இருக்காரு. அவர் நாகார்ஜுனா கிட்ட வந்து சேர்ந்துட்டு, அவர் நெறைய பணம் சம்பாரிக்கிறாரு. பட் அண்டர் கவர் காப்பாவும் இருக்காரு. 8 இயர்ஸா அண்டர் கவர்ல காப்பா இருக்காரு. அவரு எதுக்காக அண்டர் கவர்ல காப்பா இருக்கணும் மொதல்ல? அவர் முன்னாடி போலீஸா இருந்தாரு ஓகே. இங்க வந்துட்ட பிறகு அவரோட மோட்டிவ் பணம் தான் அப்டின்னா, அந்த 200,00,00,000 இவரு நாகார்ஜுனா கீழ தான் சம்பாரிச்சிருக்காரு. அவர் அங்கேயே இருந்திருந்தாவே இன்னும் நெறைய பணம் சம்பாரிச்சிருப்பாரு. அவர் எதுக்கு திரும்பி போலீஸ் கிட்ட ரிப்போர்ட்லாம் பண்ணணும்? அது எதுக்கு சத்யராஜ் கண்டுபிடிக்கணும்? அது எதுக்கு இவரு கொல்லணும் மொதல்ல? அந்த 9 கூலியும் யார் யாரெல்லாம் அவங்க எல்லாருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸா? இல்ல என்ன பண்ணாங்க? ஒரு கூலி ஒரு சாதாரண கூலியால அவ்ளோ பெரிய ஓனர் அடிச்சுட்டு எப்படி சும்மா சாதாரணமா இருக்க முடியும்? 30 வருஷமா அவர் எதுக்காக அண்டர் கவர்ல இருக்காரு முதல்ல? நாகார்ஜுனோட அப்பாவ அவரு கொன்ட்டாரு. நாகார்ஜுனாவும் அவர தேடல. போலீஸும் அவர தேடல. அப்ப எதுக்காக அவர் 30 வருஷம் அண்டர் கவர்ல இருக்காரு? அவருக்கு முன்னாடியே தெரியுமா? சத்யராஜ கொல்ல போறாங்க. சோ 30 வருஷம் அண்டர் கவர்ல இருந்து திரும்பி மாசா ஒரு என்ட்ரி குடுக்கறதுக்குன்னே அண்டர் கவர்ல இருக்காரா?